அந்த வளைந்த செங்கோலை மீண்டும் ஆக்குகிறாள். இதுதான் சிலம்பனுடைய கதை. என்ன தெரிகிறது? நாம் நாட்டு பற்றுள்ளவராக இருக்க வேண்டும், என பற்றுள்ளவராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சமுதாயம் முன்னேற முடியும். நாம் ஆன்மீகத்திலே திளைக்க வேண்டும். நாம் இப்பொழுது நோயா நிறைய எங்கு போனாலும் 40 வயசுல பிரஷர், சுகர், எல்லா நோயும் இருக்கு. சொல்ல முடியாத நோய்கள் தான் இருக்கு. ஆனா இதையெல்லாம் இல்ல வேண்டானால் ஒரு சிறு நிகழ்வு. கூன்பாண்டியன் மதுரை ஆட்சி செய்தார். அவனுடைய மனைவிதான் மங்கையர் கரசி. கூன்பாண்டியன் ஒரு சைவத்தை சார்ந்தவன். அவன் சமண சமத்தை சாருகின்ற பொழுது அங்கே மங்கையரசி கொதிக்கிறார். ஆகா, சைவத்திற்கு ஆபத்து வந்து விட்டதே. திருஞான சம்பந்தரை அழைக்கிறார். அது திருஞான சம்பந்தருக்கும் சமணர்களுக்கும் புனல்வாதம், அனல்வாதம் நடக்கிறது. அப்பொழுதுதான் அவனுடைய வெப்பு நோய், பாண்டிய மன்னன் வெப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். படிக்கிறார். மந்திரமாவதும் நீரு, வானவர் மேலதும் நீரு, சுந்தரமாவதும் நீரு, துதிக்கப்படுவதும் நீரு, தந்திரமாவதும் நீரு, சமயத்தில் உள்ளதும் நீரு, திரு ஆளவாயான திருநீரின் வெப்பு நோய் மறைகிறது. கூன்பாண்டியன் நெடுசீர் நின்ற சீர் நெடுபாண்டியனாக மாறுகிறார். பாருங்கள், நம்ம ஆன்மீகத்தில் இருக்கணும். நம்முடைய சிறுகாலங்களில் நம்ம எப்படி இருக்கலாம், ஆனால் வருங்காலம் நாம் நோயில்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீர் கெட்டுவிட்டது, காற்று கெட்டுவிட்டது, உணவு கலப்படம், இதையெல்லாம் நாம் சாப்பிடுகின்ற பொழுது நாம் நோயால் பாதிக்கப்படும். அதிலிருந்து மீள வேண்டுமானால் ஆன்மீகம், கடவுள். நம்மெல்லாம் நினைக்கிறோம், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். உடம்பு மட்டும் வளர்க்க முடியாது. இந்த உடம்பு நம்ம உணவு நாள் இல்ல. அவன் இன்னொருத்த சொல்றான், நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மனதலை உலகம் தான். நான் உண்ணும் உணவு, பருகும் நீர் எனக்கு உயிர் கொடுப்பதே இல்லை. என்னை ஆட்சி செய்கிற மன்னன், நான் ஒட்டு மொத்தமாக எங்களுடைய உயிராக இருக்கின்ற மன்னன் நீருடி வாழ வேண்டும் என்று. அப்போ நம்ம வாழ வேண்டுமானால் எப்படி இருக்கணும்? நம்ம நோயற்ற வாழ்வில் குறைபற்ற செல்வமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது ஆன்மீகம் சொல்லுகிறான், உடம்பால் அழியில் உயிராய் அழிவர், திறம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அதனால உணவுள்ள உயிர் இல்ல. உயிர் எங்க இருக்கு நமக்கு தெரியாது. இதயத்தில் இருக்குமா ஒரு ஆசிரியர், நெற்றியில இருக்குமா. ஆனால் நீங்கள் நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். கடவுள் எங்கே இருக்கிறார்? கடவுள் உன்னுள் இருக்கிறார். எங்கே? உடம்பினை முன்னம் இழுக்கென்று எண்ணிருந்தேன், உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்புக்குள்ளே யாமிருந்து ஓம்புகின்றேனே. எங்க இருக்கு உயிர்? உயிர்தான் கடவுள், உயிர்தான் உடைய ஆத்மா, உயிர்தான் பரமாத்மா. அதனால் உடம்பை பாருங்கள்.